இந்த உலகத்தில் சில மனிதர்கள் உண்டு. அவர்கள் எப்படி ஒருவன் ஒன்றை செய்தால் அதுக்கு நேராக செய்வான். ஒரு அடி வச்சானா இன்னொரு அடி வைப்பான், அல்லது 2 அடி வச்சானா 2 அடி வைப்பான். என்ன இவ்வளவு ஏமாத்துறானா நான் அவ்வளவு ஏமாத்துவா. ஆனா ஒரு முத்தகி, ஒரு முஹ்சின் யார்? அவன் அநீதம் செய்யப்பட்டால் மன்னிப்பான், அவனுக்கு சிரமத்தை கொடுத்தால் பொறுமை காட்பான், அவனுக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டால் அவன் கொடுப்பான், அவனை வெட்டி வாழ்ந்தால் சேர்த்து வாழ்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், சில்மன் கதஅக், உன்னை வெட்டி வாழ்பவனை சேர்த்து வாழ். வஅதி மன் ஹரமக், உனக்கு தடுத்து கொண்டவனுக்கு நீ கொடு. வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு. இன்னைக்கு நீங்க மன்னிங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்லாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இது சாய்ஸ் கிடையாது. ஒருவரை மன்னிக்கிறதுங்கிறது உங்களுடைய விருப்பம் கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி? நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யக்ஃபிரு, நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நான் விரும்பினால் மன்னிப்பேன், விரும்பவில்லை என்றால் மன்னிக்க மாட்டேன் என்றால், இதே நிலையை அல்லாஹ் நாளை மறுமையில் எடுத்தால், இதே நிலையை மறுமை நாளை அல்லாஹ் எடுத்தால், அல்லது நான் அவன் எவ்வளவு செய்தானோ அதற்கு மாற்றாக செய்து மன்னிப்பேன் என்றால், இதே நிலையை அல்லாஹ் எடுத்தால் தாங்க மாட்டீங்க. அப்படியா இல்லையா? இப்ப நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லிட்டாலே, நான்கிற வார்த்தை மேல வந்துட்டாலே நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் மேல இருக்கிறேன், அவன் கீழே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டீங்க. இப்ப நான் மேல இருக்கிறேன், நீங்க கீழே இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசுல என்ன இருக்குது? பெருமை வந்துருச்சு. உன் மனசுல பெருமை வந்துருச்சுன்னா கடுகளவு வந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது, நரகம் உனக்கு உரித்தாகும். ஒரு மனிதனை மன்னிக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அநீதம் இழைக்கப்படும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் நல்லவன் தான், நல்லதா நடந்தா நல்லவன். நான் கெட்டதை நடக்கும் போது நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பொறுத்து தான் நான் இருப்பேன்னா நீ நல்லவன் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அளவீடுகளை பொறுத்தவரை நீ எப்படி நடந்தாலும் என்னிடத்திலிருந்து நலவு மட்டும்தான் வெளிப்படும். இது முஹ்சினுடைய குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை பற்றி தவறான செய்தி பரப்பப்படுகிறது. யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு பெரிய தூய்மையான ஒரு பெண்ணை பற்றிய செய்தி, அதுவும் இழிவான விபச்சார குற்றச்சாட்டோடு பரப்பப்படுகிறது. ஒரு உணர்வில் பார்ப்போம். என் சகோதரியை பற்றி ஒருவர் தவறான செய்தியை மக்களிடத்திலே பரப்புகிறார். இந்த நிலையில், அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய தவறான செய்தியை ஊர் முழுக்க பரப்புகிறார். நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அவர்களே பரப்புகிறார்கள் என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவன் உயிரோடைய இந்த பூமியில இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம கோவம் வந்துடும். அப்படியா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதில் வருகிறது, உங்களுடைய மகளை பற்றிய செய்தியை பரப்புவது வேறு யாரும் இல்லை,